இந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இட் இஸ் அபவுட் எப்படி வந்து நான் ஒரு எக்ஸ்போர்ட்டரா ஆகணும்னா என்ன செய்யணும், அண்ட் செகண்ட் திங் என்னென்ன எக்ஸ்போர்ட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யாராவது உங்ககிட்ட வந்து டிஐசியில் உங்ககிட்ட வந்து நான் என்னோட வந்து இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கேன், நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நீங்க வந்து எக்ஸ்போர்ட்டர் எப்படி ஆகலாம், அதுக்கு என்ன முறை, அதை பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்றதுக்கு தான் இந்த செஷன். ஸோ தட் இஸ் தி பேக்ரவுண்ட். ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ சார் அழகா வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு எம்எஸ்எம்இ யூனிட் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க நம்மளை அப்ரோச் பண்ணி நான் வந்து ஒரு ஏற்றுமதியாளர் ஆகணும், ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகணும், அப்போ நான் என்ன செய்யணும், வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் ஐ ஹாவ் டு டேக் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது ஸோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அப்ரோச்சில் வந்து இந்த செஷன் வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். சார் அதை தான் சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கலாம் அல்லது ஒரு ஃப்ரெஷராக கூட இருக்கலாம். ஸோ அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க ஒரு தன்னோட ப்ராடக்டை வந்து ஃபாரினுக்கு வந்து அனுப்பி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் வரவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கைடன்ஸ் கொடுக்கணும், என்ன அவங்க செய்யணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ், ஒரு 5 விஷயம் செய்யணும். அதாவது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத வந்து வெறும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் ஒரு முழுமையாக ஒரு எக்ஸ்போர்ட்டராக ஆகணும், ஒரு ப்ராடக்ட் வெளியில் கொண்டு போகணும்னா என்ன அப்படின்னா ஒரு 5 விஷயம் அவங்க பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 வந்து லீகல் காம்ப்ளையன்சஸ். ஸோ அதை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் பின்னாடி நான் அதை சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ்போர்ட் மீன்ஸ் செல்லிங் டு எ ஃபாரின் மார்க்கெட், ஃபாரின் கண்ட்ரி, ஃபாரின் கஸ்டமர். ஸோ அப்போ அவங்க செய்ய வேண்டியது அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வேர்ல்டு வைடு எந்தெந்த கண்ட்ரியில் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ தே ஹாவ் டு ஐடென்டிஃபை த பொட்டென்ஷியல் மார்க்கெட், பொட்டென்ஷியல் கண்ட்ரி. தட் மே பி டுமாரோ செஷன், நாளைக்கு அந்த செஷன் வந்து இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இதுதான் தெரியணும், வேர் டு செல் அவர் ப்ராடக்ட், வேர் டு செல் மை ப்ராடக்ட், வேர் ஐ ஆம் ஹேவிங் மோர் டிமாண்ட். அதை வந்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் லாட் ஆஃப் இன்டர்நெட் டூல்ஸ் இருக்குது. இப்போ வந்து சும்மா ஹியர்ஸே, சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் பாடி நிறைய வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஒரு ப்ராடக்டினுடைய ஹச்எஸ் கோட் நம்பர் அல்லது ப்ராடக்டோட நேம் போட்டால் போதும், அது எந்தெந்த கண்ட்ரியில் சேல் பண்ண முடியுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, எல்லாமே இப்போ வந்து ஆன்லைனில் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியும். ஸோ அது நாளைக்கு இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடம் தான் வந்து அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு 10-15 இயர்ஸ் இந்த ட்ரைனிங்கில் இருக்கும்போது நிறையா பேர் வந்து தடுமாறுற ஒரு விஷயம் என்னென்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு தான். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சூட்டபிள் ஃபார் அவர் ஃபாரின் கண்ட்ரி ஆர் ஃபாரின் கஸ்டமர். நம்ம வந்து ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இந்தியாவில் இருக்க மார்க்கெட் ரெக்குயர்மெண்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸுக்காக ப்ராடக்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் வென் வி கோ ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ், ஸோ அவங்க கண்ட்ரியில் வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அங்கே கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்சஸ், கல்ச்சர், இதை பேஸ் பண்ணிட்டு நாம் வந்து ப்ராடக்டை வந்து இங்கே டெவலப் பண்ணுறது கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஏதாவது சேஞ்சஸ் கேட்டாங்கன்னா கொஞ்சம் பேர் செஞ்சு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுக்குறாங்க. சில பேருக்கு அப்படிலாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதாங்கிறதும் தெரியாமல் இருக்குது. தெர் இஸ் எ வெரி பிக் கேப் இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம வந்து அதில் வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கும் சில வெப்சைட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு ஏற்றபடி ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணணும். தென் அதுக்கு அடுத்தது இந்த பிஸ்னஸ்க்குள்ளார வரவங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடான ப்ரொசீஜர்ஸை பற்றிய ஒரு கிளியர் ஐடியா தெரியணும். ஈவன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையர் வராங்க அப்படின்னா அந்த பையரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்யூனிட்டி வெரிஃபை பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் ரிஸ்க் கவர் வந்து நம்ம இசிஜிசிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இங்கே கொடுக்குறாங்கங்கிற ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதில் வந்து கூட்ஸை வந்து இவங்க வந்து அது மாதிரி வெரிஃபை பண்ணாமல் அனுப்பிட்டு லாஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சின்ன ப்ரொசீஜர் பையர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா
அதை வந்து நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்ரி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு என்டர் இன் டு திஸ் பிஸ்னஸ் தே மஸ்ட் நோ வாட் இஸ் த என்டையர் ப்ரொசீஜர்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் தான் அவங்களால பையர்கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ண முடியும். They can execute that order in a very proper manner. So understanding the procedure is very very important. Then promotional efforts பண்ணணும். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாலும் we have to communicate what is available with us to our buyer. அதுக்கு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக என்ன மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபியோ மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் சர்வீசஸை அவங்க அவைல் பண்ணி தங்களை தாங்களே வந்து அவங்க பையருக்கு வந்து தெரியப்படுத்தணும். ப்ரமோஷனல் எஃபர்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இந்த 5 விஷயமும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா இதை வந்து நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படிங்கிறது அதில் இருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இதில் 1 by 1 நான் சொல்லிட்டே வரேன். நம்பர் 1 வந்து லீகல் கம்ப்ளையன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் வராங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஆஸ் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டரில் நம்மக்கிட்ட வரக்கூடிய மேக்ஸிமம் கிளையன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன் ஆகவோ அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவோ அல்லது எல்எல்பி அல்லது ப்ரைவேட் லிமிடெட் ஆகவோ இருக்கலாம். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் த பிஸ்னஸ் என்டிட்டி. ஆல்மோஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் தே மே ஹாவ் அ பேன் நம்பர். தென் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்று அவங்ககிட்ட இருக்கும். தென் எம்எஸ்எம்இல உதயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. நவ் தே வாண்ட் டு கோ ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். அப்போ அவங்களுக்கு என்ன வேணும், அடிஷ்னலாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா ஐஇசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். இன்னொன்று ஆர்சிஎம்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ஸோ நான் வந்து எப்படி ப்ரிசியூம் பண்ணுறேன், ஐ ஹோப் யூ நோ ஹவு டு டேக் ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ உதயம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அதையே நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஸோ இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா இந்தியாவுக்குள்ளார மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க வந்து லோக்கலில் சேல் பண்ணலாம். இன்னும் இந்தியன் மார்க்கெட் சேல் பண்ணணும்னா 1, 2, 3, 4 இஸ் எனஃப். If they want to take their goods outside India, what else is required அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து ஐஇசின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஆர்சிஎம்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஇசினா என்ன அப்படின்னா, ஐஇசி அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஒரு என்டைட்டி வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் வேணும், பேக்கிங் மெட்டீரியல் வேணும், மெஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பேர்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக ஒரு நம்பர் தேவையில்லை. இந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் இருந்தால் ரெண்டுமே வந்து செய்யலாம். அதே போல் திஸ் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்காக ஒரு கோட் நம்பர் அப்படிங்கிறதும் கிடையாது. இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிட் பண்ணியிருக்கிற, அதாவது ஃப்ரீ லிஸ்ட் கேட்டகரின்னு இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ லிஸ்டட் கேட்டகரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் ஆனது போதுமானது. அதே போல் இதை எப்படி வந்து அவங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். இப்போ எப்படி நமக்கு ஜிஎஸ்டி வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன், உதயம் கம்ப்ளீட் ஆன்லைன், அதே போல் வந்து ஐஇசி வந்து கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். இந்த ஐஇ கோடு வாங்குறதுக்கு இப்போ ஃப்ரம் ஜூலையிலிருந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் கிளாஸ் 2 அப்படிங்கிறது வாங்கி ஆகணும். சரிங்களா? அவங்க வந்து வாங்கி தான் ஆகணும். இதை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நடுவில் கொஞ்ச நாள் டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து அகெயின் ஃபார் ஆத்தென்டிகேஷன் கிளாஸ் 2 டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நமக்கு இப்போ தேவைப்படுது. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கி ஆகணும். ஸோ அது ஒன்று வாங்கிக்கணும். தென் அதுக்கப்புறம் இந்த ஐஇ கோடுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees, 500 ரூபாய். இதை ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஇ கோடு வாங்குறதுக்காக என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் a very very simple document now. Only 2 documents are required. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல்டு செக், அதாவது இந்த பிஸ்னஸ் என்டைட்டி நேமில் அவங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை வச்சுருப்பாங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்காக அவங்க ஒரு செக் புக் வாங்கியிருப்பாங்க. அந்த செக் புக்கில் அந்த கம்பெனியோட நேம் ப்ரீ பிரிண்ட் ஆகிருக்கணும்.
அப்படி ப்ரீ பிரிண்ட் ஆயிருந்ததுன்னா அந்த செக்கை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். ரெண்டாவது டாக்குமெண்ட் வந்து அந்த பிஸ்னஸ் ப்ரிமிசைஸனுடைய அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இட் மே பி ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆர் இட் மே பி அ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட். சரி, அது கூட வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சர்வீஸ் பில் லைக் இபி ரெசிப்ட் ஆர் லேண்ட்லைன் டெலிஃபோன் பில், இது மாதிரி ஏதோ ஒன்று ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இம்மிடியட்டாக நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே இம்மிடியட்டாக ஐஇ கோடு வந்து இமெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். நவ் இட் இஸ் அ இன்ஸ்டன்ட் ஐஇசி, எலக்ட்ரானிக் ஐஇசி, எலக்ட்ரானிக் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் சர்டிஃபிகேட் இஸ் இஷ்யூடு, நோ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ அது அழகாக வந்து இம்மிடியட்டாக வந்துடுது. வித் எ நோட் தட், என்ன நோட் வரும் அப்படின்னா, இந்த டேட்டா வந்து கஸ்டம்ஸுக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து 3 days ஆகும். அதனால 3 daysக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளியரன்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணணும்னு வருது. ஸோ இதை வந்து இஷ்யூ பண்ணுறது டிஜிஎஃப்டி, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இருக்கக்கூடிய டிஜிஎஃப்டிங்கிறவங்க. ஸோ கஸ்டம்ஸ் வந்து போர்ட், ஏர்போர்ட் இங்கெல்லாம் வந்து நம்மளோட கூட்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணுறவங்க. அவங்க தே ஆர் ஒர்க்கிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. ஸோ இந்த டேட்டா வந்து அங்கே அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அதை அப்டேட் ஆகிறதுக்கு தே ஆர் டேக்கிங் சம் 3 days டைம். ஸோ அதனால வந்து ஒரு ஐஇ கோடு அப்படிங்கிறத வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு 3 நாள் கழிச்சு தான் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஒரு நிலைமை இருக்குங்கிறது நம்ம ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கான அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த வெப்சைட், கவர்மெண்ட் dgft.gov.in அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னாவே போதும். இதுதான் வந்து ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் ரெஜிஸ்டர் யுவர் ஐஇசினோ, ஐஇசி ஹெல்ப் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ளை ஃபார் ஐஇசி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இட் ஆஸ்க்ஸ் டு கிரியேட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது வந்து கேட்கும். 1 time பாஸ்வேர்ட் வரும். வந்ததுக்கப்புறம் அந்த 1 time பாஸ்வேர்ட் போட்டுட்டு நம்ம லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம போட்டுட்டோம்னா நம்முடைய கம்பெனி நேம், அட்ரஸ், தென் நம்முடைய ப்ரொப்ரைட்டர் ஆர் பார்ட்னர்ஸோட டீட்டெயில்ஸ், எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணிவிட்டு, நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செக்கு, ரெண்டல் அக்ரிமெண்ட், இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா போதும். ஒரு தடவை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம், டேட்டா என்ட்ரி பண்ணிவிட்டு அதை எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத ப்ரிவியூ பண்ணுறதுக்கும் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேவையான இடத்துல நம்ம சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் போதும். It is a very easy process. Immediately that IEC certificate will be generated and sent to that email ID what we have given at the time of creating that username வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஒரு ப்ரொசீஜர், ஈஸி ப்ரொசீஜராக கொண்டு வந்துட்டாங்க. ஒன்ஸ் இது வந்துடுச்சுனாவே நம்ம வந்து we are eligible for doing export and imports. சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது அவர் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது ஆர்சிஎம்சி அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆர்சிஎம்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு அதோடைய எக்ஸ்பான்ஷன் வந்து அதுதான், ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனுக்காகவே வி ஹேவ் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. தே ஆர் ஆல் கால்ட் அஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸில் இது வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் குரூப். இதில் வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸுக்காக அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்பேடான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன். இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மெயினாக வந்து நம்முடைய இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணணும், எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டடான சப்போர்ட் சர்வீசஸ் கொடுக்கணும், மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், டு ரெப்ரசன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பிஃபோர் கவர்மெண்ட் பாடிஸ்க்காக, அதுக்காக தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த செஷனுடைய எண்டில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் அவைல் பண்ணணும். ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸை அவைல் பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கவுன்சிலில் மெம்பராக இருக்கணும்.
சரிங்களா. டு அவைல் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் மெம்பர்ஷிப் வித் எனி ஒன் ப்ரமோஷன் கவுன்சில் இஸ் நெசசரி. சரிங்களா. அது என்ன பெனிஃபிட்ஸுங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஒய் இட் இஸ் ரெக்வயர்ட். இது வந்து எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. ஃபாரின் ட்ரேட் பாலிசி அதுதான் வந்து இட் இஸ் அ காம்பெண்டியம் ஆஃப் all the schemes, incentives available for exporters in India. It is announced by our Ministry of Commerce and notified by DGFT. அதுதான் வந்து பேசிக். அதில் தான் எல்லா ஸ்கீம்ஸும் இருக்கு. அந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் இந்த ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது அதில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளாசிஃபைடு இன் இட் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 3 குரூப்ஸ். 3 விதமாக பிரித்து பார்க்க முடியும். ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கமோடிட்டி போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேர்ட் குரூப் ஒன்று இருக்குது, அது எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்காங்க. இதில் 2 பாடி இருக்குது. ஒன்று வந்து அப்பேடா. அப்பேடா வந்து they meant for agricultural product exports. அது ஒரு குரூப். இன்னொன்று அவங்க பார்க்குறாங்க ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். ஸோ நமக்கு மதுரையில் அப்பளம், அது மாதிரி அப்பளம், ஊறுகாய், அப்பளம், பேக்கரி ஐட்டம்ஸு, ஜாம், ஜெல்லி. இப்போ கிருஷ்ணகிரி சார் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், மேங்கோ பல்ப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸும், அதே போல் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய செரல்ஸ், பல்சஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த மாதிரி வேளாண் பொருட்கள் இதெல்லாம் ஏற்றுமதி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த அப்பேடாங்கிற ஆர்கனைசேஷனில் தான் அவங்க ஆர்சிஎம்சி பதிவு பண்ணிக்கணும். சரி, இது வந்து அவங்களுக்கான ஒரு பாடி. அது அதே போல் மெரைன் ப்ராடக்ட்ஸ் ஃபிஷ்ஷு, ப்ரானு, இது மாதிரியான சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓரளவுக்கு மேண்டேட்ரின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன்ஸ். அப்பேடா ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட், இதுக்கு எம்பேடா ஆக்ட்னு இருக்குது. ஸோ அந்த ஆக்டில் இந்த ப்ரொவிஷன்ஸ் வருது. இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஷிப் போட்டுக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீஸ் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் இந்த அத்தாரிட்டிஸ் தான் வந்து பண்ணி சர்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகவும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ண வேண்டியது அவசியம். ஸோ anyone who wants to export agri and processed food item, they have to register with APEDA. அது மெரைன் ப்ராடக்டாக இருந்ததுன்னா எம்பேடால அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் 2 டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி குரூப்பில் 2 பேர் இருக்காங்க. தென் அதுக்கடுத்து கமோடிட்டி போர்டு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஓரளவுக்கு அக்ரோ பேஸ்டு ப்ராடக்டாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட். இந்த ஒரு பர்டிகுலர் கமோடிட்டி தே ஆர் ஏர்னிங் ஹியூஜ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அஸ் அதுவாக இருக்கும். அல்லது நிறைய பேர் இந்த ஒரு தொழிலில் வந்து எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு கமோடிட்டியாவாக இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீக்காக டீ போர்டுன்னு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் மாதிரி தான் வரும். டீ போர்டு ஆக்ட், காஃபி போர்டு ஆக்ட், காயர் போர்டு ஆக்ட், இது மாதிரி இருக்கு. காயர் போர்டு, கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, ஸ்பைசஸ் போர்டு, டொபேக்கோ போர்டு, இப்படி இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு டீ மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை காஃபி பவுடர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அல்லது காயர், பித்து, ஃபைபர், அதே போல் கோகனட்டில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அல்லது ஃப்ரெஷ் கோகனட், இந்த மாதிரி ஸ்பைசஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இந்த போர்டில் போய் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் வித் தீஸ் போர்ட்ஸ். சரிங்களா. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஆர்சிஎம்சியாக கன்சிடர் படாது. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் தே ஹாவ் டு ரெஜிஸ்டர். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது இல்லாமல் இவங்கெல்லாம் கமோடிட்டி போர்டு, இது வந்து 7 நம்பர்ஸ் இருக்காங்க. 7 பேர், 7 போர்டு இருக்கு நமக்கு. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் சொல்றாங்க. இதுல தான் அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், கவுன்சில் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ், பிளாஸ்டிக் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், தென் அதுக்கப்புறம் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். இது ஒரு பெரிய லிஸ்ட். ஸோ ஹேண்டிகிராஃப்ட், இது வந்து ஒவ்வொரு கவுன்சிலும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கான மார்க்கெட் ஐடென்டிஃபிகேஷன்,
ட்ரேட் ஃபேர் ஆர்கனைஸ் பண்றது, பையர் செல்லர் மீட் ஆர்கனைஸ் பண்றது, இப்போ வந்து விர்ச்சுவல் B2B மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அந்த பர்டிகுலர் ஃபோக்கஸ் ப்ராடக்ட்டுக்காக அவங்க பண்றாங்க. ஸோ இது மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வருவாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து சார் இந்த ப்ராடக்ட் வந்து எந்த கவுன்சிலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் ஒரு கைடன்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு. அது ஃபாரின் ட்ரேட் பாலிசியிலே வந்து ஒரு அனெக்ஷர் அது கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அப்பெண்டிக்ஸ் 2Tன்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்பெண்டிக்ஸ் 2T இந்த லிங்க்ல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரமோஷன் கவுன்சில்ஸ், அதனுடைய நேம், அதனுடைய அட்ரஸ், அந்த பர்டிகுலர் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கு. இப்போ நான் அதை டிஸ்பிளே பண்றேன். ஸோ இதுதான் வந்து அந்த அப்பெண்டிக்ஸ் 2T, லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், கமோடிட்டி போர்டு, எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரும். ஸோ AEPC அப்பேரல் கவுன்சில் அண்ட் தே ஆர் மென்ட் ஃபார் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். Not able to view, sir. I think slide only. Okay. 1 second, sir. Now, sir, now are you able to see the list, sir? Appendix 2T. Yes, yes. I think we must ask participants to say yes or no at least. They're very Okay. 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 சார் தெரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரியுதா சார்? சார் வியூ ஆகுது. வியூ ஆகுது இல்லைங்களா? ஓகே. கார்பெட் கவுன்சில், தென் இது மாதிரி கேஷ்யூ எக்ஸ்போர்ட் கவுன்சில். ஸோ கேஷ்யூக்காக ஒரு தனி கவுன்சில் வந்து இருக்கு. ஸோ கெமிக்கல் அண்ட் அலைடு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி மேட்சஸ், இந்த கோயில்பட்டி பக்கத்தில் மேட்சஸ், சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸு, கோகனட்லேருந்து ஆக்டிவேட்டட் கார்பன், கோகனட் ஷெல் சார்கோல், அதுக்கப்புறம் பேப்பர் போர்டு, ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே வந்து அந்த கேபெக்ஸில்னு இருக்கும். கெமிக்கல் அண்ட் அலைடு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்னு இருக்கும். பட் இது மாதிரி ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்கும். அதே போல் கிரானைட்ஸு இவங்க கண்ட்ரோலில் தான் வரும். கிரானைட்ஸு. ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், காட்டன் யான்ல இருந்து காட்டன் யான், காட்டன் ஃபேப்ரிக், இது எல்லாமே காட்டன் சாரீஸ், தோத்தீஸ், இது எல்லாமே காட்டன் டெக்ஸ்ப்ரோசில்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் இந்த லிஸ்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டாக வச்சுட்டோம்னா நம்மளால ஈஸியாக அவங்களுக்கு கைட் பண்ண முடியும், நீங்கள் எந்த கவுன்சிலில் போய் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாருக்குமே இப்போ இந்த ப்ரமோஷன் கவுன்சில்ஸ், தென் அதுக்கப்புறம் நம்ம கமோடிட்டி போர்ட்ஸ், தென் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க எல்லாருக்குமே அபெக்ஸ் ஆர்கனைசேஷன் தான் நமக்கு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், FIEO அப்படின்னு இருக்காங்க. இவங்க மல்டி ப்ராடக்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து சார் ஐ வாண்ட் டு டூ கார்மெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு டூ லெதர் ப்ராடக்ட்ஸ், நான் பிளாஸ்டிக்ஸும் பண்ணணும், இது மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா FIEO is giving a RCMC under multi product exporter category, அதுவும் கொடுக்குறாங்க. அதே போல் சப்போஸ் வந்து ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட் அல்லது ஒரு நியூ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற எந்த ப்ரமோஷன் கவுன்சில்லையும் வந்து அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லை, தே ஆர் நாட் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட்னா FIEO கேன் கிவ் த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ அது மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் ஸ்டேட்டஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ப்ரமோஷனல் ஸ்கீம்ஸில் நம்ம பார்ப்போம். ஹை பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்னுடைய டோட்டல் டர்ன் ஓவர் வந்து ஒரு $3 மில்லியன் மேலே எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் மட்டும் போயிருந்ததுன்னா அவங்களுக்கு 1 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், 2 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிவன் பை அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களுக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஹோல்டர்ஸும் FIEOவில் வந்து மெம்பராக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்கு. அதே போல் FIEOவோட ஒரு மெம்பர்ஷிப் வந்து ஈக்குவலன்ட் டு RCMC இஷ்யூடு பை அதர் கவுன்சில்ஸ். ஏதாவது FIEOவில் இருந்தால் மற்ற கவுன்சிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரமோஷன் கவுன்சில்ஸ்னுடைய லிஸ்ட். ஸோ இது இந்த லிங்க்ல நான் வச்சிருக்கேன்.
ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் கம்மிங் பேக் டு மை ப்ரெசன்டேஷன். ஸோ இதுதான் இருக்கு. இப்போ வந்து இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் ப்ளீஸ். எஸ் எஸ் சார். RCMC என்ன சார்? ஆர்சிஎம்சி அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் சார். எப்படி வந்து ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், ஐஇசி கோடு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குற மாதிரி ஒரு மெம்பர்ஷிப், ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் மெம்பராக ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் அலோகேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேர் தான் ஆர்சிஎம்சின்னு பேர். ஆர்சிஎம்சி இஸ் ஏ சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை அன் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் டு அன் எக்ஸ்போர்ட்டர். இதான் வந்து அது பேர். சரியா சார்? எஸ் சார். வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க ப்ளீஸ். தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஐ ஹோப் நாளைக்கு வந்து மேடம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் நீங்கள் நாளைக்கு இது டச் பண்ணுறீங்களா? செல்வநாயக் மேடம். So இது வந்து பாத்தீங்கன்னா sir, I think you can just give just this one, I think he may be looking at ITC and all. Okay, one second. ஓகே, நான் இதையும் வந்து ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன். இது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அவங்களுடைய வெப்சைட். இது commerce.gov.in அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டினுடைய லிங்க். இப்போ நான் அதில் வந்து ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன். Shivaraman sir, now I'm planning to take this ITC trade map, sir. நீங்க அந்த மினிஸ்ட்ரியோட நீங்க காமிக்க ட்ரை பண்றீங்க. This both exports and imports அப்படின்றது. Yes. And identify purchase code அது. I think you can go ahead with that, sir. அத காமிச்சிடுங்க. Because நம்ம காமிச்சிட்டுமா? ஓகே. So நான் அந்த ITC trade map காமிச்சிட்டு I'm planning to take that free trade ஓட நம்மளோட Indian trade portal also. நீங்க நாளைக்கு காமிச்சிருங்க. ஓகே மேடம். ரெண்டையும் ஒண்ணா வந்து சொல்லிட்டா ஈஸியா இருக்கும். ஓகே மேடம், நோ இஷ்யூஸ். எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஐ ஷேர் தட் வெப்சைட். ஸோ இது வந்து நம்ம commerce.gov.in அந்த வெப்சைட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அவங்களுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன், ஹோம் பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு லெஃப்ட் மெனுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் செகண்ட் லிங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா பேங்க் ஆனுவல் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா பேங்க் ஆனுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட் டேக்ஸ் அஸ் டு எ நியூ பேஜ். சரிங்களா? ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ இது வந்து தான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா பேங்க் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஒன் ஆர்கனைசேஷன் கால்டு DGCAS அப்படின்னு இருக்காங்க, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் கமர்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், ஹேவிங் ஹெட் ஆஃபீஸ் அட் கொல்கத்தா. ஸோ அவங்க தான் வந்து டெய்லி த்ரூ அவுட் இந்தியா சீபோர்ட், ஏர்போர்ட், அப்புறம் மற்ற லேண்ட் கஸ்டம்ஸ் ஸ்டேஷன் இந்த ஏரியாவில் இருந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னென்ன கூட்ஸு என்னென்ன கண்ட்ரிக்கு போகுது, அதோட வேல்யூ என்ன கூட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளார வருது, அதோட ஹச்எஸ் கோட் என்ன வேல்யூக்கு வருதுங்கிற அந்த டேட்டா வந்து DGCAS கூட ஷேர் பண்ணுறாங்க. DGCAS வந்து அதை கம்பைல் பண்ணி நமக்கு ஒரு ப்ரெசன்டபிள் மேனரில் இந்த வெப்பேஜில் அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து சே சம்படி இஸ் சேயிங் தட் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் பர்டிகுலர் கண்ட்ரி. நான் வந்து கனடாவுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அங்கே கனடாவுக்கு என்ன ப்ராடக்ட்லாம் போகுது சார், ஐ வாண்ட் டு நோ தட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில்
எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வரிசையில் மேல இருந்து 6th லிங்க் 6வது லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் ஆல் கமோடிட்டிஸ்ன்னு இருக்கும். கண்ட்ரி வைஸ் ஆல் கமோடிட்டிஸ். ஜஸ்ட் அதை அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும். இதில் போயிட்டு இதில் ஃபினான்ஷியல் இயர் இதை செலக்ட் பண்ணணும். இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஜூன் வரைக்கும் தான் டேட்டா அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரியோடைய கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் தெரியணும்னா 1 இயர் டேட்டா செலக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபினான்ஷியல் இயர் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 2019-20 செலக்ட் பண்ணிட்டு தென் கண்ட்ரி அவர் என்ன கேட்குறாரோ அந்த கண்ட்ரி வந்து நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கனடா கேட்குறாங்க அப்படின்னா ஸோ யூ செலக்ட் த கண்ட்ரி. தென் நெக்ஸ்ட் வந்து ஹச்எஸ் கோடு லெவல்னு கேட்கும். ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் கோட் லெவல். ஸோ ஹச்எஸ் கோட் ஐ ஹோப் எவ்ரிபடி நோஸ். இது வந்து என்னன்னா ஒரு ப்ராடக்டினுடைய ஐடென்டிஃபிகேஷன் கோடு நம்பர். இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து நிறைய லாங்குவேஜ் இஷ்யூஸ் மொழி பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு காமன் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு கோடு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கோட் நம்பரை வந்து ஹச்எஸ் கோட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹச்எஸ் கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் இருக்கும். 8 டிஜிட் இருக்கும். ஜிஎஸ்டி பில்லிங்க்கு 4 டிஜிட் யூஸ் பண்ணுறோம். பட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு கஸ்டம்ஸில் வந்து நம்ம 8 டிஜிட் கோட் நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் 8 டிஜிட்ல நம்ம செலக்ட் பண்ணோம்னா வெரி டீடைல்டு ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஹச்எஸ் கோட் லெவலில் போயிட்டு 8 டிஜிட் லெவல் செலக்ட் பண்ணிடுங்க. சார்ட் ஆன் ஹச்எஸ் கோட் அப்படியே இருக்கட்டும். டிஸ்பிளே ரெக்கார்ட்ஸ் வந்து ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல். டிஸ்பிளே ரெக்கார்ட்ஸ் டாப் 100 இருக்கிறது வேண்டாம். செலக்ட் ஆல் போட்டுக்குங்க. வேல்யூ வந்து ருபீஸ்லேயே இருக்கட்டும். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாம செலக்ட் பண்ண ஃபினான்ஷியல் இயர் அதுக்கு ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் முந்தின ஃபினான்ஷியல் இயர் அந்த 2 வருஷத்துலையும் என்னென்ன ப்ராடக்ட் இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு, அதோட வேல்யூ என்ன, 2 வருஷத்தினுடைய எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி they also provide us growth percentage. அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிறதும் லிஸ்ட் வந்து ரொம்ப அழகா வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த கனடாவுக்கு இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸினுடைய கம்ப்ளீட் லிஸ்ட். ஆல் ஐட்டம்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 5476 ஐட்டம்ஸ் வந்து இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. It covers animal product, agricultural product, minerals, metals, plastics, rubber, engineering item என்னெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோமோ மேனுஃபேக்சர் பண்றோமோ எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கும். ஸ்பைசஸ் எதை கேட்டாலுமே நம்ம சொல்ல முடியும். ஸ்டேஷனரிஸ், ஒரு ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்துடும். அதுவும் இல்லாம அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க முடியும். இப்ப இதுலயும் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் சார் நான் கனடாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுலயும் குறிப்பா இந்த ப்ராடக்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஒரு வார்த்தை அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதையும் வந்து கண்டுபிடிச்சு தரலாம். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த நாட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு பார்க்கணுமா அப்படின்னா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா நம்ம யூஸ்வலா கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ Ctrl F அழுத்தோம் இல்லைங்களா. Ctrl F இப்படி அழுத்துனீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்னதா மேல டேப் வரும். இப்ப யாராவது வந்து ஒரு ப்ராடக்ட் எனக்கு சாட்ல சொல்லலாம், அது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் எனி ப்ராடக்ட் யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் கனடாவுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. எஸ் சார் ப்ளீஸ். டயர் பித் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் வந்து அதில் பித்துன்னு போட்டிருக்கேன், பித்துன்ற வேர்ட் போட்டிருக்கேன். ஒன்று வந்து சாகோ பித்து, இன்னொன்று வந்து காயர் பித்து. ஸோ இந்த காயர் பித்து அப்படிங்கிற ஐட்டம் உங்களுக்கு அதை ஹைலைட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுதா சார்? ஏபிள் டு சி? ஸோ இது வந்து காயர் பித்து. ஸோ காயர் பித்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் நம்பர் இருக்கு பாருங்க. இது வந்து ஹச்எஸ் கோட் நம்பர் ஃபார் காயர் பித்து. இந்த இடத்துல இருக்கிறது வந்து வேல்யூ 1 2 3 4th காலம்ல இருக்கிறது வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த இயர்
1819 நம்ம செலக்ட் பண்ணது 1920 செலக்ட் பண்ணோம். இது வந்து 1819ல இருந்த வேல்யூ. இது வந்து லேக்ஸ்ல இருக்கு, லட்சத்துல இருக்கு. இதை வந்து நீங்க க்ரோர்ஸ்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த காயர் பித்துங்கிற ஒரு ஐட்டம் வந்து கனடாவுக்கு 25 crores வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு, வேல்யூ 25 crores. அண்ட் இது வந்து 1920ல இது வந்து 34 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. we have a positive growth rate. 37% வந்து காயர் பித்து கனடா எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியும். இந்த கண்ட்ரியில் இந்த ப்ராடக்ட் நல்லா போகுது இல்லை போகாது அப்படிங்கிறத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை ஒரு 5 years அவங்களை எடுக்க சொல்லிடலாம். இதை சொல்லி கொடுத்து 5 வருஷத்தினுடைய டேட்டா பாருங்க, ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கிறது நம்மளால சொல்லித்தர முடியும். சரிங்களா? ஒன்று இது வந்து ஒரு கண்ட்ரிக்கு என்னெல்லாம் போகுதுங்கிறத, இந்தியாவிலேருந்து என்ன போகுதுங்கிறத எடுக்கிற ஒரு மெத்தடாலஜி. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்ததா இன்னொரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றேன். அது என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்து காயர் பித்து தான் இன்ட்ரெஸ்டட். ஓகே சார், கனடாவுக்கு நல்லா போகுது, காயர் பித்து வேற எங்கெல்லாம் போகுது? ஐ வாண்ட் டு நோ வாட் ஆர் த கண்ட்ரிஸ் வேர் ஐ கேன் செல் திஸ் ப்ராடக்ட், வாட் ஆர் த அதர் கண்ட்ரிஸ், வேற எங்கெல்லாம் போகுது, கனடாவை விட பெஸ்ட் கண்ட்ரி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன, அதை வந்து இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு என்ன வேணும்னா, ரொம்ப ஒரு ஈஸியாக நாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ப்ராடக்டோட ஹச்எஸ் கோடு நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஹச்எஸ் கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குது 53050040. இதை சொல்லும்போது இப்படி சொல்லணும், 2 digits சொல்கிறது வழக்கம். 53050090 அப்படின்னு, சாரி 40 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்களும் நோட் பண்ணிக்கிங்க, நானும் நோட் பண்ணிக்கிறேன். 53050040 நோட் இருக்குங்களா? இப்போ வந்து இந்த காயர் பித்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்க்கணும்னா பேக் டு ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் தான் சார். அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா பேங்க் ஸ்க்ரீனுக்கு நம்ம வந்துடலாம். வந்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் நம்பர் 3 மேல இருந்து 1 2 3 கமோடிட்டி வைஸ் ஆல் கண்ட்ரீஸ் அப்படின்னு இருக்கும். லிங்க் நம்பர் 3 கமோடிட்டி வைஸ் ஆல் கண்ட்ரீஸ், அதில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இயரை செலக்ட் பண்ணிக்கிங்க, 1920. கமோடிட்டி அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுடைய ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனும் டைப் பண்ணலாம், அல்லது இந்த கோட் நம்பரை டைரக்டாகவும் போடலாம். 53050040 இது மாதிரி போட்டுட்டு சார்ட் ஆன் கண்ட்ரி நேம் வேல்யூ வந்து ருபீஸ்ன்னு போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ நவ் யூ வில் கெட், ஸோ இந்த காயர் பித்து லாஸ்ட் 2 yearsல எந்தெந்த கண்ட்ரிக்கு போயிருக்கு, லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் அண்ட் வாட் இஸ் த வேல்யூ வி ஹாவ் எக்ஸ்போர்ட்டட் டு தட் பர்டிகுலர் கண்ட்ரி. இது வந்து என்டையர் இந்தியா. Then what is the quantity? Value is given in lakhs and quantity is given in tons. ஏன்னா மேலே யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து கேஜிஸ்ன்னு இருக்கு, இங்கே குவான்டிட்டி வந்து தௌசண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் which have been importing coir pith from India. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் we can sell this coir pith up to 132 கண்ட்ரீஸ்க்கு நம்ம போவோம். இது வந்து இந்த ஒரு கமோடிட்டியில் நம்ம எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோங்கிற டேட்டா. இந்த டோட்டல் கீழே இந்தியாஸ் டோட்டல்ங்கிறது டோட்டல் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆல் கமோடிட்டிஸ், அது நம்ம எடுக்கக்கூடாது, அது இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ். அதுக்கு மேலே இந்த ஜிம்பாப்வேக்கு கீழே ஒரு டோட்டல்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து காயர் பித்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு, அதுவும் வந்து லேக்ஸில் தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரில் வந்து நம்ம க்ரோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1378 crores காயர் பித்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கும். அது வந்து கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் வந்து 9.5% வந்து பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்கு. சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து உங்களால் செய்ய முடியும். இங்கே மேலே இந்த டேட்டா பேஸினுடைய டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஐக்கன் இருக்கு. இதை நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது அப்படியே எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகும், ஏஎஸ்பி ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணணும். மாற்றிட்டீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் அப்படியே வந்து எக்ஸலில் ஓப்பன் ஆகிட்டோம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்ட்டிங் பண்ணலாம். சார்ட்டிங் பண்ணிவிட்டு டாப் 10 கண்ட்ரீஸ்,
டாப் 20 கண்ட்ரிஸ் அது மாதிரி வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். டாப் 10 கண்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூ, டாப் 10 கண்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் த growth rate. சரிங்களா? தென் அதுக்கப்புறமா இன்னொன்னும் பண்ண முடியும். டாப் 10 கண்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் த ஆவரேஜ் யூனிட் ப்ரைஸ், ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் யூனிட் ப்ரைஸ் வந்து அதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது வந்து எக்ஸல்ல போயிட்டு நம்மளால செஞ்சோம்னா ஸோ ஒரு பெஸ்ட் கைடன்ஸ் வந்து கொடுக்கலாம். growth ரேட் வந்து இங்கே நல்லா இருக்கு, இந்த ஏரியா வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? அது 1 செகண்ட். ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப இப்போ நமக்கு இந்த டேட்டா வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ண முடியும். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இதை வந்து செய்ய முடியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸல் ஷீட் வந்து உங்களால் பார்க்க முடியுதா? எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி கண்ட்ரோல் ஏ போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த எக்ஸலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபில்டர் அண்ட் சார்ட் ஆப்ஷன். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய ரோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ டேட்டா, ஸோ ஃபில்டர் போட்டுட்டு, ஸோ 1920 டாப் 10 கண்ட்ரிஸ் அப்படி கூட எடுக்கலாம். ஸோ காயர் பித் அப்படின்னா எங்க வேல்யூ பேசிஸ்ல டாப் 10 கண்ட்ரிஸ் இதுதான். யூஎஸ்ஏ, நெதர்லாந்து, கொரியா, சைனா, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, யூகே அண்ட் இட்டாலி. இவங்க தான் டாப் மார்க்கெட்ஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூ, மேஜர் பையஸ் அண்ட் growth rate. So that market sale value may be less, but compared to previous year, இந்த வருஷம் வந்து நல்ல சேல்ஸ் ஆயிருக்கும். That means growing market. ஸோ அந்த மாதிரி ஒரு அனலைட்டிக்கல் வியூவில் எடுக்கணும்னா இந்த growthல போயிட்டு இதே போல சார்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், இதெல்லாம் வந்து நியூ மார்க்கெட்ஸ், ஜமைக்கா, அர்மீனியா, நார்வே, பஹ்ரைன். ஸோ இங்கெல்லாம் வந்து அவர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தே ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் தீஸ் மார்க்கெட்ஸ் அண்ட் தே ஆர் என்டரிங் நவ். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், வேல்யூ கம்மியாக இருக்கும். பட் இது என்னன்னா ஒரு ஷிப்மெண்ட்டோ 2 ஷிப்மெண்ட்டோ அங்கே போயிருக்குன்னு அர்த்தம். இங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம அவங்கள வந்து கைட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு விதமான அனலைசிஸ் எக்ஸல்ல போடும்போது. தென் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு ஃபார்முலா நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஆவரேஜாக இந்த காயர் பித்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆவரேஜ் தான், நாட் எக்ஸாக்ட், பட் இட் கிவ்ஸ் சம் டைரக்ஷன். ஸோ அது வந்து யூனிட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆவரேஜ் யூனிட் ப்ரைஸ், ஜஸ்ட் ஃபார் அனலிட்டிக்கல் பர்பஸ் ஒன்லி. ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுல வேல்யூ இன் லேக்ஸ், வேல்யூ வந்து இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் லேக்ஸ்ல இருக்கு. வேல்யூ இன் லேக்ஸ் டிவைடட் பை குவான்டிட்டி இன் டன்ஸ். இதுல கொடுத்துருக்க டேட்டா வந்து டன்ஸ் தான். ஸோ வேல்யூ டிவைடட் பை குவான்டிட்டி multiplied by 100. இதை வந்து நான் இப்போ இதை அடாப்ட் பண்ணுறேன், இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ வேல்யூ வந்து 2019-20 எடுத்துக்கிட்டேன், டிவைடட் பை குவான்டிட்டி இன் 2019-20 போட்டுட்டேன், மல்டிப்ளைட் பை 100. ஸோ போடும்போது ஒரு கிலோ காயர் பித்து ஜமைக்காவுக்கு 27.94 ருபீஸுக்கு போயிருக்கு. இது வந்து எஃப்ஓபி வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ ஆன் போர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெசல்ல லோட் பண்ற வரைக்கும் கடல் கட்டணம், கப்பல் கட்டணம் சேர்க்காம, சீ ஃப்ரைட் சேர்க்காம. ஸோ இது வந்து அந்த கண்ட்ரிக்கு ஆவரேஜா இந்த பிரைஸுக்கு போயிருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை வழக்கம் போல நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ ஃபுல்லாக நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் வந்து அது வந்து கால்குலேட் பண்ணி வச்சிரும். இப்போ இதுலேயும் வந்து நான் ஃபில்டரை நான் இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ பாருங்க, இதில் வந்து சார்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் போடுறேன். போடும்போது
இதில் பாருங்க, கம்போடியாங்கிற ஒரு கண்ட்ரிக்கு, ஃபார் கம்போடியா we have exported to the value of 1 kg 74 rupeesக்கு போயிருக்கு. ஆர்டர் குவான்டிட்டி கம்மி தான், பட் ஏதோ ஒரு சாம்பிள் ஷிப்மெண்ட் மாதிரி போயிருக்கும் போல இருக்கு. 74 ரூபாய், 58 ரூபாய், 47 ரூபாய், 45 ரூபாய். ஜஸ்ட் சி, இந்த காலம் நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் யூனிட் பிரைஸ். இது எங்கன்னா, இது எதுக்காகனா, எந்த கண்ட்ரியில இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்குது, அந்த அப்ரோச். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து இந்த டேட்டாபேஸை பேஸ் பண்ணி ஒரு 3 விதமா நம்மளால ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். எனி ஒன் ஒரு தடவை செஞ்சு காமிச்சோம்னா தே கேன் டூ தெம்செல்ஸ். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸுக்கு வந்து பிரயோஜனம் இருக்கும். சும்மா நம்ம பாட்டுக்கு இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலாம் இல்லாமல், இது போல் ப்ராடக்ட் பேஸ்டு அந்த ஆண்டர்ப்ரனருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நம்மளோட commerce.gov.in இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து அவங்களுக்கு தெரியணும். தே மஸ்ட் நோ திஸ். சரிங்களா? இது வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த commerce.gov.in. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், மேடம் வந்து நாளைக்கு வந்து இன்னொன்று காமிப்பாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் மேப்னு ஒன்று இருக்கு. இது வந்து trademap.org இருக்கு. இது இன்னும் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும். இது வந்து யுனைடெட் நேஷன்ஸுடைய ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர்னு இருக்கு. அவங்க வந்து இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இட் கம்பைசஸ் த குளோபல் டேட்டா, குளோபல் மார்க்கெட் டேட்டா ஃபுல்லாக அதில் இருக்கும். இது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு அவங்க பண்ணுவாங்க பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சைட். ஸோ இது ரெண்டும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் ஆஸ்பிரண்ட்டுக்கும் தெரியணும். தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல வந்து நான் ஒரு ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு வந்து என்னன்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ராடக்டை வந்து நம்ம எந்த கண்ட்ரியில் சேல் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரி ரெகுலேஷன்ஸுக்கு ஏற்றபடி நம்ம கொஞ்சம் தயார் பண்ணணும். ஸோ இதை வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா SPS அப்படின்னு ஒன்று இருக்கு. SPS அப்படின்னா சானிட்டரி அண்ட் பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்சிமம் இது வந்து ஃபுட்டுக்கு வரும். ஃபுட்டு, ட்ரிங்க்கு, ஃபீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட், ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, தென் அதுக்கப்புறம் ஜூசஸ். Mr. Shivaraman, எஸ் சார். this is Vishu. So, can we just stop for a bit? ஏதா questions இருக்கான்னு கேட்கலாமா? We'll just Yes, yes, sir. நம்ம டிஸ்கஸ் பண்ண 2 சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஸ்டாச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ், என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கணும். ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம். கொஞ்சம் பிரேக்கும் கிடைக்கும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகும். எஸ் சார். எஸ் சார், தாராளமா கேட்கலாம் சார். கொஸ்டின்ஸ் இருக்கா கேளுங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். சார், can I ask sir? எஸ் சார், ப்ளீஸ் சார். சொல்லுங்க. எஸ் சார், ப்ளீஸ் சார். ரீசெண்ட் டிமாண்ட் ப்ராடக்ட் வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து அடுத்த டிமாண்ட் இவ்வளவு தேவைப்படுது, பட் ஷார்டேஜா இருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டிமாண்ட்ல இருக்கு, அதை நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கு சொல்லலாம் இல்லையா சார்? அதான் சார், இப்போ வந்து நம்ம அதாவது ப்ரிடிக்ஷன் மாதிரி கேட்குறீங்க, ஃபோர்காஸ்டிங். இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா? ஸோ ஒரு முன்னாடியே இது கேட்க இங்கே நம்ம கேட்டு வர்றவங்க கிட்ட, ஸோ இது பண்ணுங்க இப்போ நல்ல டிமாண்ட் சொல்லலாம், அவங்க கேட்டு வரேன். சரி சார். ஸோ அது மாதிரி வந்து அதுக்கு தான் வந்து இந்த ஒரு ரிசோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு வந்து போகுது அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அந்த நாட்டில் வந்து இல்லைன்னு அர்த்தம் சார். சார் நான் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பொறுத்த வரைக்குமே இட் ரன்ஸ் ஆன் 2 wheels அப்படின்னு சொல்லுவோம். 2 சக்கரத்தில் ஓடுது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலையுமே எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ப்ரொடியூஸும் ஆகாது, மேனுஃபேக்சரிங்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு இந்த டேட்டா பேஸ் பார்க்கும்போதே இவ்வளோ குவான்டிட்டி வந்து போகுது, கண்டினியூஸாக வந்து அது பாசிட்டிவ் க்ரோத்தில் போயிட்டு இருக்குனாவே என்ன அர்த்தம்னா, அந்த ப்ராடக்ட் அந்த கண்ட்ரியில் நல்லா போகும். மேக்சிமம் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அந்த நாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து இருக்காது. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் நிறைய தியரிஸ் இருக்குது. பட் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா,
ஒரு 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 ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அல்லது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃபர் ஆகுது சார். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த லோ காஸ்ட் மார்க்கெட்ல இருந்து ஹை பிரைஸ்டு மார்க்கெட்டுக்கு வந்து இந்த கூட்ஸ் வந்து மூவ் ஆகுது. பண்றவங்களுக்கு பேரு எக்ஸ்போர்ட்டர்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லா பிசினஸ்லயுமே அதுதான், இதுலயும் அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து நெட்லேயே நீங்கள் போட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் காமிக்கிறேன், அந்த சைட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு ரேட்டு வந்து நான் காமிக்கிறேன். இதே அதில் என்ன வெஜிடபிள் ப்ரைஸ்ன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஓவர்சீஸில் ஒரு சைட் நான் காமிக்கிறேன், அங்கே என்ன ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு லாஜிக்கே இதுதான். இந்த ஒன்று ஒரு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு, சார் நீங்கள் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, நாம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இல்லைங்க, கிடைக்காது, நம்மக்கிட்ட இருந்தால் வாங்கி ஆகணும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மக்கிட்ட நல்லா சீப்பாக வாங்கிட்டு அவங்களால நல்ல ப்ரைஸுக்கு வந்து அவங்களால என்ன பண்ண முடியுது, சேல் பண்ண முடியுது. நல்ல ப்ராஃபிட் வந்து எக்ஸ்போர்ட்டர் இஸ் ஆல்சோ கெட்டிங் குட் ப்ராஃபிட், பையர் இஸ் ஆல்சோ கெட்டிங் எ குட் ப்ராஃபிட். இது வந்து ரெண்டாவது லாஜிக். ஸோ அதனால இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது உங்களால் வந்து ஓரளவுக்கு அந்த டைரக்ஷனை வந்து நம்மளால கைட் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, இன் அடிஷன் டு தட், நாளைக்கு இந்த ட்ரேட் மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டூல் இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் மேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டரில் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே கன்சிடர் மெனி ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து சப்ளை ஆகுது, அந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன ப்ரைஸுக்கு சப்ளை பண்ணுறாங்க, தென் அந்த கண்ட்ரிக்கும் அதாவது எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிக்கும் இந்த பையிங் கண்ட்ரிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் வந்து அவங்க அனலைசிஸ் பண்ணிட்டு காம்படிட்டிவ்னஸ் கம்பேர்டு டு அதர் கண்ட்ரி, திஸ் கண்ட்ரி இஸ் இன் அ குட் பொசிஷன் டு சப்ளை திஸ் ப்ராடக்ட் ஃபார் திஸ் கண்ட்ரின்னு சொல்லிட்டு அழகா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்தியான்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா இந்தியாவுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து காம்படிட்டிவ் ப்ராடக்ட்னு வந்துடுது. அதே போல இந்தியாவில் காயப்பித்துன்னு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஐ எம் இன் இந்தியா, ஐ வாண்ட் டு எக்ஸ்போர்ட் காயப்பித், ஃபார் மீ விச் ஆர் ஆல் த பெஸ்ட் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறதும் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி, நீங்க கேட்குற மாதிரி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி தே ஆர் கிவிங் த ரிப்போர்ட். ஸோ அது வந்து நம்ம அழகா பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கொடுத்துட்டோம்னா கூட அவங்க அந்த ஏரியாவில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. த டேட்டா வந்து ரெடியாக அவைலபிள். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். சரிங்களா? ஸோ அதை பண்ணலாம். இப்போ நான் ஒரு சின்ன இன்னொரு டெமோ பண்ணுறேனே, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து இன்னைக்கு ப்ரைஸ், டுடேஸ் வெஜிடபிள் ஹோல்சேல் ரேட் அட் கோயம்பேடு ஹோல்சேல் மார்க்கெட் ப்ரைஸ். இது ஸோ உங்களுக்கு வந்து ரேட் வந்துருச்சு. தக்காளி அது மாதிரி வந்திருக்கு. இது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆனியன் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்கள். 10 rupees. பிரிஞ்சால், பீன்ஸு, ஸோ கேரட், அதெல்லாம் இது வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ், ஹோல்சேல் மார்க்கெட் ப்ரைஸ் இது. இப்போ நான் இன்னொரு வெப்சைட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்னொரு சைட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ப்ரைஸ் .info இருக்கு. இது வந்து ஃப்ரூட்ஸு. இங்கே பாருங்க.
ஸோ இதில் வந்து டொமேட்டோ வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா $2.2. உங்களால் பார்க்க முடியுதா? $2.2. அண்ட் கேபேஜ் வந்து $1.1. கேபேஜ் வந்து கோயம்பேட்டில் ₹10. அங்கே வந்து அவங்க ₹70 பக்கமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல்சோ. ஐ அக்செப்ட் தட் ஆர்குமெண்ட் தட் நம்ம பேக்கிங் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இதுதான் வந்து ஒரு சின்ன லாஜிக், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு மெயின் ரீசன். த புல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒய் த கூட்ஸ் ஆர் மூவிங் தேர் அப்படின்னா, புல் ஃபர்ஸ்ட் புல் வந்து நான் அவைலபிலிட்டி, ரெண்டாவது புல் வந்து பார்த்தீங்கன்னா the ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து தே ஹாவ் டு ஐடென்டிஃபை த மார்க்கெட்ஸ் வேர் தே கேன் செல் their ப்ராடக்ட் இன் ஏ ஹையர் ப்ரைஸஸ். ஸோ அது மாதிரி தான் இதில் இருக்க விஷயம். அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் தான் நமக்கு காமர்ஸ்லேயும் ட்ரேட் மேப்லேயும் வந்து இருக்குது. நம்ம வந்து வேற ஏதோ பெருசாகவே பண்ணவே வேண்டாம். இட் இஸ் ஆல்ரெடி ரெடிமேடு, ரெடியாக கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணால் போதும், அல்லது ஜஸ்ட் டைரக்ட் பண்ணால் போதும். இதில் பாருங்க, இப்படி பாருங்கன்னு சொன்னால் போதும். ஸோ இன் தட் வே வி கேன் கிவ் த கைடன்ஸ். எனி அதர் கொஸ்டின்ஸ் சார்? எனி அதர் கொஸ்டின்ஸ்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனி அதர் கொஸ்டின்ஸ் சார்? ப்ளீஸ். May I proceed, sir? May I proceed to my next slide? Yes, sir. Yes, sir. I have one question. Yes, sir, please. Sir, on the RCMC, sir, on the certificate. Yes, sir, please. Yes, sir. Audible, sir. You are audible. You please hear me, sir. Yes, sir. For registering at RCMC, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், என்ன ப்ரொசீஜர், இல்லை அதுக்கு தனியாக சார்ஜஸ் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்குங்களா, இல்லைன்னா அந்த அப்ளிகன்ட் யூனிட் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் சம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எஸ் சார், நான் சொல்கிறேன் சார். அதாவது ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் வாங்கியிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் அதுதான், ஐ கோடு வேணும். ரெண்டாவது ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன், இதுவும் வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரமோஷன் கவுன்சிலுடைய வெப்சைட்லேயும் போய் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் போயிட்டு அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அந்த கைடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். 2. தென் 3வது ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ப்ரமோஷன் கவுன்சிலையும் ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு எஃப்ஐஇஓவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் கம்ஸ் அரௌண்டு ₹9,000 வரும். அந்த ஒன் டைம் ஃபீ ஒன்று இருக்கும், மெம்பர்ஷிப் ஃபீ. அப்புறம் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்க்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கவுன்சில்லையும் மெம்பர்ஷிப் ஃபீஸுங்கிறது ஒன் டைம் ஃபீ இருக்கும். ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்னு ஒன்று கொடுத்துருவாங்க, அது இயர்லி ஒன்ஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ அப்பேடாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சார்ஜ் ₹6,000 இனிஷியலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் கவுன்சிலில் ஒரு நியூ கன்சர்ன், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் டர்ன் ஓவரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ₹12,000 பக்கமாக சார்ஜஸ் வருது. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பேடாவில் வந்து அந்த சைட்லேயே அவங்க கொடுத்துட்றாங்க. அப்பேடாவில் ஆர்சிஎம்சி பண்ணணும்னா ஒரு பேங்க் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து அவங்க சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த எக்ஸ்போர்ட்டர் எந்த பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க பேங்க் மேனேஜர்கிட்ட ஒரு சைன் வாங்கணும். சைன் வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். ஒரிஜினல் அனுப்ப வேண்டாம், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். அதே போல் இன்ஜினியரிங் கவுன்சிலில் வந்து மெம்பர்ஷிப் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன டர்ன் ஓவர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுடைய சர்டிஃபிகேட் வந்து அவங்க கேட்குறாங்க. அது நியூ கன்சர்னாக இருந்தால் இது மாதிரி அதையும் சொல்கிறாங்க. இட்ஸ் எ நியூ கன்சர்ன், தே ஆர் நாட் ஹேவிங் எனி ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவுன்சில்ஸ்லேயும் அந்த ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுது. ஸோ அதனால வந்து நம்ம அந்த ப்ராடக்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த கவுன்சிலுடைய வெப்சைட்டில் போயிட்டு அந்த மெம்பர்ஷிப்புக்கு வந்து என்ன ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணி தான் நம்ம அந்த கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியும் சார். ஸோ இது வந்து ப்ராடக்ட் என்னன்னு கேட்டுக்கணும், கவுன்சில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு கவுன்சிலுடைய வெப்சைட்டில் போயிட்டு அன்னைக்கு என்ன ஃபீஸு, வாட் ஆர் ஆல் த அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி தான் இருக்குது. இவங்க ஐஇ கோடு டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலோட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்தராக இவங்க அடிஷ்னலாக எதுவும் கேட்கறது இல்லை. இதுமாரி ஐஇ கோடு இருந்தால் போதும், லாகின் பண்ணிக்கலாம். தென் அடிஷ்னலாக இந்த மாதிரி பேங்க் சர்டிஃபிகேட் இது மாதிரி ஏதாவது தேவைப்படும். இவ்வளோதான் அதில் இருக்க விஷயங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? ஓகே, தேங்க்யூ.
ஸோ அடுத்தது வந்து இந்த இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது இதுதான். அதாவது பையருடைய கண்ட்ரிக்கு ஏற்றபடி சில ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் எதில் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த சைட்டினுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்தியன் ட்ரேட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. FIUO தான் வந்து இதை அப்டேட் பண்றாங்க, ரெகுலராக அப்டேட் பண்றாங்க, இந்த டேட்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கண்ட்ரி இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராடக்ட் HS கோட் நம்பர் போட்டு இந்த ப்ராடக்டை எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு அதில் கேட்கும். அப்படி கேட்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும், எவ்வளோ வந்து ட்ராபேக் கிடைக்கும், இப்போ நம்ம பின்னாடி சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம்ஸுக்கெல்லாம் எவ்வளோ கிடைக்குங்கிறதும் தெரிஞ்சிடும். அந்த கண்ட்ரி கூட ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்காங்கிறதும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிற டேட்டாவும் இந்த சைட்டில் இருக்குது. அதே போல் இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா விஷயமுமே நிரியத் மித்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன்ஸ். இது ஃபியோவுடைய அஃபிஷியல் மொபைல் அப்ளிகேஷன் இது. ஸோ இதை வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இந்தியன் ட்ரேட் போர்ட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து அவங்கள ஸ்டடி பண்ண வைக்கணும். ஸோ அந்த மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரியில் வந்து இவங்க நெட்லேயே கூட போடலாம். இவங்க ப்ராடக்டினுடைய நேமை போட்டு இமேஜஸ்லாம் சர்ச் பண்ணால் அந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் டிசைன், அதில் என்ன கான்டென்ட் போட்டிருக்காங்க, தென் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அங்கே என்ன ஸ்டாண்டர்ட்ஸு, இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதை வந்து இவங்க ரெடியாக சொல்லணும். இப்போ ஒரு பையர் வந்து உட்காந்துருக்காங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட், வாட் இஸ் யுவர் ஸ்பெசிஃபிகேஷன், என்ன சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, உங்களோட பேக்கேஜ் டிசைன் என்ன, அதில் என்ன கான்டென்ட் கொடுப்பீங்க. ஸோ அது ஓரளவுக்குனாச்சு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா தான் வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நிறைய பேருக்கு வந்து அதில் ரொம்ப லேக்கிங் வந்து இருக்குது. நம்மளோட இன்டர்வென்ஷன் அந்த ஏரியாவில் வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான இம்போர்ட்டிங் கண்ட்ரி ரெகுலேஷன்ஸ், ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ், சர்டிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ், இந்த ஏரியாவில் வந்து நம்ம நிறைய கைடன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கான ரெஃபரன்சஸ் வந்து இவங்க இந்தியன் ட்ரேட் போர்ட்டலில் ஓரளவு கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் ஒரு டெக்னிக்கலான ஒரு சப்ஜெக்ட்டு. நம்ம அந்த ஹை பொட்டன்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மார்க்கெட்டில் என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து SOP மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம்னா அவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்டை ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணணும். ஸோ அது வந்து இதில் ரெக்குயர்மெண்ட். தென் அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பற்றிய நாலேஜ் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து எப்படி வந்து ப்ரைஸிங் பண்ணணும், பேமெண்ட் என்னென்ன மெத்தட்ஸில் வாங்க முடியும், தென் அதுக்கப்புறம் ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸில் என்ன ப்ராக்டிசஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னெல்லாம் ரிஸ்க் வரும், அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன டூல்ஸ் இருக்குது, சே கார்கோ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது, பையரை வெரிஃபை பண்ணிக்கிறது, பையர் மேலே ரிஸ்க் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, நாளைக்கு பேமெண்ட் வரலன்னா நம்ம கிளைம் வாங்கிக்கலாம். இது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், டாலர் ரேட் வேரியேஷன்ஸில் வந்து நமக்கு வந்து சம்டைம்ஸ் லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 74 75 போனது திடீர்னு 72 ஆச்சு. ஸோ இவர் 74க்கு ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு $3 ஒரு டாலருக்கு தே மே சஃபர் லாஸ். அதுக்கு வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை பற்றி அது பேங்க்ல போய் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம். ஸோ அது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணணும். தென் GSTயில் எப்படி வந்து ரீஃபண்ட் எடுக்கிறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணணும், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்கு என்ன டாக்குமெண்டேஷன் பண்ணணும், இன்சென்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதை எப்படி அவைல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரியணும். இதை வந்து இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ நோ த ட்ரேட் ஃபஸ்ட், நோ த ப்ரொசீஜர்ஸ் ஃபஸ்ட். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இதை ட்ரெயின் பண்ணோம்னா தான் அவங்களுக்கு நம்ம வந்து கைட் பண்ணும்போது அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தே ஹாவ் டு அண்டர்கோ எ ஃபார்மல் ட்ரைனிங். ஸோ இன் தீஸ் திங்ஸ் அல்லது ட்ரைன்டு பர்சன்ஸை வந்து வச்சுக்கணும், பக்கத்தில் வந்து ஆள் வச்சுட்டு செஞ்சால் நல்லது. பெட்டர் வந்து ஆண்டர்ப்ரனர் மஸ்ட் நோ தீஸ் திங்ஸ். ஏன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். லோக்கல் ட்ரேடுக்கும் எக்ஸ்போர்ட் ட்ரேடில் இருக்க ப்ராக்டிசஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த ப்ராக்டிசஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஜஸ்ட் அவங்க நல்லா படிச்சிருந்தா, ஈவன் காமர்ஸ் படிச்சிருந்தா கூட பிகாம் எம்காமில் மேபி ஒரு பேப்பர் இருக்கும், ஆர் ஃபார் சம் பீப்புள் ஒரே ஒரு சாப்டரில் படிச்சிருப்பாங்க, ஒரே ஒரு சாப்டர் தான் படிச்சிருக்கோம். நமக்கு அகடமிக்கலாக பார்த்தீங்கன்னா
பட் இதில் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து நமக்கு வேணும். ஸோ இது ஒரு விஷயம். தென் அதுக்கு அடுத்து வந்து ப்ரமோஷன்ஸ். ஸோ இப்போ வந்து எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் மட்டும் பத்தாது. ஸோ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ எல்லாமே வந்து சோஷியல் மீடியா வந்து லிங்க்டின், ஸோ இது மாதிரி வந்து லிங்க்டின், ட்விட்டர், இந்த ப்ரொஃபைல்லாம் கிரியேட் பண்ணோம். யூடியூப், வெப்சைட்ஸு போட்டுக்கிறது, அதே போல் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லிஸ்ட் பண்ண வைக்கிறது அவங்கள. அதுக்கப்புறம் பையர்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ப்ரௌச்சர்ஸ் அனுப்புறது. நமக்கு ஃபியோ வெப்சைட்லேயே குளோபல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒரு மேகசைன் வருது, மந்த்லி மேகசின். இட்ஸ் அ ஃப்ரீ மேகசின், டிஜிட்டல் மேகசின், குளோபல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து த்ரூ அவர் இந்தியன் எம்பசிஸ் என்னென்ன என்கொயரிஸ் வருதோ அது எல்லாமே லிஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐயூஓ வந்து யூரோப்பில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கூட அவங்களுக்கு டைஅப் இருக்குது. அந்த டைஅப் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து எங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிற அந்த என்கொயரிஸ் வந்து அதில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கைட் பண்ணி பண்ண வைக்கலாம். தென் அதுக்கப்புறமா வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய பையிங் ஹவுசஸ், அப்புறம் இது மாதிரி ட்ரேட் ஃபேர்ஸ், இதெல்லாம் ஐயூஓவில் இருக்கு. ஸோ அதுலலாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக இது ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ணணும். அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் செய்கிறது அப்புறம் விட்டுறது அப்படி செய்யாமல் ஒரு எக்ஸ்போர்ட் டிவிஷன் ஒருத்தர் டெய்லி ஒரு 1 hour வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக பண்ணணும். ஸ்லோவாக தான் வந்து இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். தே சி மெனி திங்ஸ், நமக்கு அந்த கெப்பாசிட்டி, கன்சிஸ்டன்சி இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து அந்த ஆர்டர் வந்து கிளிக் ஆகுது. ஏறக்குறைய ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 monthனாச்சும் தே ஆர் ரெகுலர்லி கம்யூனிகேட்டிங் வித் அஸ். தே ஆர் ஆஸ்கிங் மெனி கொஸ்டின்ஸ், மெனி இன்ஃபர்மேஷன், இதை பண்ணு அதை பண்ணு. ஸோ அப்போ அதெல்லாம் மனசு சோறாமல் இவங்க அதை செஞ்சு முடிக்கும் போது தான் அந்த ஆர்டரை வந்து அவங்க வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் வந்து இந்த ட்ரேடில் இருக்குங்கிறதும் நம்ம அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். சரி, ஸோ இதான் இதில் இருக்கிற ஒரு விஷயம். நவ் இப்போ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு இன்சென்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் திங்ஸு. இப்போ அடுத்ததான் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் அடுத்த பார்ட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து என்னென்ன இன்சென்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் நான் கொடுத்துட்றேன். சார் ஷெட்யூல் டைம் வந்து நமக்கு 12:30 வரைக்கும் கொடுத்துருந்தோம். நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம்? how long I can go? So how many slides is the next presentation? Incentives, how many schemes are there? Incentives, I will may take 15 minutes, sir. 15 minutes. I think that is fine. That's all. 15 minutes, sir. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்முடைய ரெகுலேட்டிங் ஸ்டாச்சுட் வந்து இதுதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய பேசிக் ஸ்டாச்சுட் வந்து ஃபாரின் ட்ரேட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட். அந்த ஆக்டில் வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறத வந்து டிஜிஎஃப்டி வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க. இட் இஸ் அனௌன்ஸ்டு பை அவர் காமர்ஸ் மினிஸ்டர். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 5 years ஒன்ஸ் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எவ்ரி ஃபாரின் ட்ரேட் பாலிசி வில் பி அனௌன்ஸ்ட் ஃபார் 5 years. இப்போ வந்து இது அப் டு 2020 31st March முடிஞ்சு நியூ பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். டியூ டு த ப்ரெசன்ட் இஷ்யூ இட் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு 31st March 2021. அதனால அந்த ஸ்கீமில் அந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணாங்களோ அது 1 yearக்கு அப்படியே வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 மேஜர் டிவிஷனாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ், இன்னொன்றுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பேர். ப்ரீ எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ், போஸ்ட் எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ். எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் சில பெனிஃபிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும்.
இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 MEIS SEISன்னு சொல்லுவாங்க, மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. தென் அதுக்கப்புறம் ROSCTL அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. இது வந்து அப்பேரல் அண்டு மேடப்ஸுக்கு மட்டும்தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த MEIS ஸ்கீம் அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் TMAன்னு ஒரு ஸ்கீம், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ்னு ஒரு ஸ்கீம். RODTEPன்னு ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ்டு, பட் இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இப்போ நான் 1 by 1 நான் சொல்லிகிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, இது எல்லாமே வந்து இது இல்லாமல் இன்னொன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவின்யூ கஸ்டம்ஸ்க்கு கீழே ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து டியூட்டி ட்ராபேக் ஸ்கீம் அப்படின்னு பேர். டியூட்டி ட்ராபேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. டியூட்டி ட்ராபேக் ஸ்லைடில் இல்லை, இதில் நான் போடலை. டியூட்டி ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் டியூட்டி ட்ராபேக். ஸோ டியூட்டி ட்ராபேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ரீஃபண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி, ரீஃபண்ட் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆனாலும் அதில் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து ஒரு இம்போர்ட் டியூட்டி இருக்கும் அப்படின்னு ஒரு கன்சிடரேஷன். அதாவது அதை பேஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, we have a notification called duty drawback rates அப்படின்னு இருக்கு. டியூட்டி ட்ராபேக் ரேட்ஸ். அந்த டியூட்டி ட்ராபேக் ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து டியூட்டி ட்ராபேக் அப்படிங்கிறத வந்து அதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு செகண்ட் இருங்க, 1 செகண்ட் இருங்க, நான் அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 1 செகண்ட் ப்ளீஸ். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு டியூட்டி ட்ராபேக் ரேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டோட நேம் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் வந்து ட்ராபேக் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ட்ராபேக் ரேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து அப்படின்னா டர்போ சார்ஜர்னு ஒரு ஐட்டம் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ அதில் வந்து 2.1% மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் டர்போ சார்ஜருங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கூட்ஸினுடைய டோட்டல் கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து ஒரு 10 lakhs அப்படின்னா, அந்த 10 lakhsக்கு FOB வேல்யூ 10 lakhsக்கு 2.1% கால்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 21,000 rupees வந்து அவருடைய கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கஸ்டம்ஸ்லேருந்து கிரெடிட் ஆகும். இது அப்படியே கேஷ் இன்சென்டிவாகவே வரும். இட் இஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இது நடக்குது. இட் இஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். இது வந்து டியூட்டி ட்ராபேக்குங்கிறது இட் இஸ் a ரீஃபண்ட் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்க இம்போர்ட்டராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வாட் இஸ் ரெக்வயர்டுனா, டியூட்டி ட்ராபேக் ஷெட்யூலில் மென்ஷன் ஆகிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும், அவ்வளோதான் ரெக்வயர்டு.
ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. இது எப்படின்னா யாரோ ஒருத்தர் அந்த ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க கை மாறி சேல்ஸ் ஆகி பட் இவர் மூலமாக வெளியில் போகுது. இது எந்த பேசிஸ்லன்னா கவர்மெண்ட் ஹேவ் ஒன் பாலிசி. என்ன பாலிசினா கூட்ஸ் டு பி எக்ஸ்போர்ட்டட் நாட் டாக்ஸஸ். பொருட்கள் வெளியில் போகணும், அதன் மீது பே பண்ணப்பட்ட அந்த எந்த ஒரு வரியானதும் திருப்பி தரப்பட வேண்டும். எதுக்காகனா டு மேக் an exporter to provide their product at competitive prices in the international market. இப்போ இதில் ஒரு 21,000 திரும்ப வந்துச்சுன்னா ப்ராடக்டை வந்து ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணும்போது எனக்கு ட்ராபேக்கில் 21,000 கம்மியாக வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5,000 10,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு they will catch that order. ஸோ ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து தே மஸ்ட் நோ வாட் இஸ் த இன்சென்டிவ் ஹீ கேன் கிளைம் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். இது வந்து ஒரு ஸ்கீம் நான் சொல்றேன், இது கேஷ் இன்சென்டிவ் ஸ்கீம். தென் இது தவிர அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த எம்இஐஎஸ்ன்னு சொன்னேன், மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எம்இஐஎஸ் ஸ்கீம் இது வந்து டிசம்பரோட முடிய போகுது. டிசம்பர் 2020யோட இந்த ஸ்கீம் முடியுது. இதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, RODTEPன்னு பேர், ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்னு பேர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு 7,000 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மோர் தேன் 7,000 ப்ராடக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஷெட்யூல் ப்ராடக்ட்ஸ் எலிஜிபிள் ஃபார் MEIS இன்சென்டிவ்னு. அது என்னன்னா அதனுடைய வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு 2%லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு 7% இன்சென்டிவ் இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. 7% இன்சென்டிவ். இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து 70,000 rupees வந்து அவருக்கு இன்சென்டிவாக கிடைக்கும். பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 70,000 கேஷாக உங்களுக்கு வராது. இவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க டிஜிஎஃப்டியில். அதுவும் இப்போ எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. அது ஒரு செக் மாதிரி வச்சுக்கலாம். இட் இஸ் கால்டு கிரெடிட் ஸ்கிரிப்ட்னு பேர். டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து அவருடைய ரெக்யர்மெண்ட்டுக்காக ஏதோ ரா மெட்டீரியலோ மெஷினரியோ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அவங்க இம்போர்ட் டியூட்டி கட்டுவாங்க. அந்த இம்போர்ட் டியூட்டியில் ஒரு 3 காம்பனண்ட் இருக்குது. ஒன்றுக்கு பேர் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு ஒன்று பே பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ்னு ஒன்று இருக்குது. தென் அதுக்கு அடுத்தது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா IGSTன்னு இருக்குது. இந்த டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்பை வந்து அந்த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டிக்கும் அந்த சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். IGST மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். இஃப் சப்போஸ் அடுத்து ஒரு குழப்பம் வரும், சார் எனக்கு வந்து இம்போர்ட்டே இல்லை, அவர் கேட்பார், இப்படி எனக்கு இம்போர்ட்டே இல்லை, இந்த கிரெடிட் ஸ்கிரிப்பை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நோ இஷ்யூஸ், லீகலி இட் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். இந்த டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்பை ஒரு இம்போர்ட்டருக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். தட் மீன்ஸ் அவங்க வந்து அதுக்காக தே கேன் செல். சிம்பிள் டேர்ம்ஸில் புரிகிற மாதிரி சொன்னால் அந்த ஸ்கிரிப்பை வந்து விற்கலாம் லீகலாகவே. இப்போ இது வேற விற்கணுமா சார் அப்படின்னு கேட்காங்கன்னா அதுக்காக ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில். அவங்களுக்கு பேர் வந்து லைசன்ஸ் நெகோஷியேட்டர்ஸ், லைசன்ஸ் புரோக்கர்ஸ்னு பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்டையர் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஒன்லி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இம்போர்ட் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அது அவங்களால என்கேஷ் பண்ண முடியாது. இம்போர்ட்டர்ஸுக்கு வந்து தே இம்போர்ட் ரெகுலர்லி சம் ரா மெட்டீரியல் ஏதோ ஒன்று கன்சியூமபிள்ஸை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டியூட்டி பே பண்ணாதான் அந்த மெட்டீரியலை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ தே ஹாவ் டு இன்வெஸ்ட் மணி, ஹியூஜ் மணி இல்லையா. அப்போ இந்த லைசன்ஸ் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்ட இருந்து இந்த டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்பை கேஷ் கொடுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி இம்போர்ட்டர்ஸ்ட கிரெடிட்டுக்கு அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. சார் நீங்கள் லைசன்ஸை யூஸ் பண்ணி மெட்டீரியலை கிளியர் பண்ணிக்கிங்க, எனக்கு 1 month கழிச்சு பே பண்ணுங்க. உங்களால் அது புரிஞ்சிக்க முடியுது? அதாவது அவருக்கு 1 மாதம் டைம் கிடைக்கும். இதுல புரோக்கருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்ட இருந்து கிரெடிட் வாங்கும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. இம்போர்ட்டர்கிட்ட வந்து சேல் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரீமியம் வச்சு பண்ணிப்பாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தொகை மாதிரி அவங்களுக்கு வச்சுக்கிங்களா, அதுதான் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின். இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு எக்ஸ்போர்ட்டர்னால என்கேஷ் பண்ணிக்க முடியும். இட் இஸ் அன் அடிஷ்னல் இன்சென்டிவ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர். ஸோ இது வந்து ஒரு 2. இப்போ இந்த ஸ்கீம் வந்து டிசம்பரோட முடிஞ்சு ஜனவரி 1 வேற ஒரு ஸ்கீம் வருது. அதுதான் வந்து RODTEP, ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்
ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்னு பேர். சரிங்களா? அதே போல இந்த எம்இஐஎஸ் ஸ்கீம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எம்இஐஎஸ் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேரல் அண்ட் மேடப்புக்கு கிடையாது. அப்பேரல் மேடப்புக்கு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ROSCTLன்னு பேர், ரிபேட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸ் அண்ட் லெவி ஸ்கீம். இது வந்து கவர்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் கரூர் ஐட்டம்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மேடப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹோம் ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ், பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ், சோஃபா கர்டன்ஸ், ஸ்க்ரீன்ஸு, டோர் ஸ்க்ரீன்ஸ், இது மாதிரியான ஐட்டம்ஸ், நாப்கின்ஸ், இது மாதிரி செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஃபார் தெம் நோ எம்இஎஸ், தே ஹாவ் டு ஆப்ட் ஃபார் திஸ் ROSCTL. இது வந்து போயிடும், ஒரே ஸ்கீமாக வந்துடும், RODTEP வந்துடும். அட் ப்ரெசென்ட் திஸ் இஸ் த ஸ்கீம் அவைலபிள் ஃபார் தெம். இது 2. தென் அதுக்கு அடுத்தது தேர்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் ஸ்பெசிஃபைடு ஆர் நோட்டிஃபைடு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்காக மட்டும் இந்த ஸ்கீம், நாட் ஃபார் அதர் ப்ராடக்ட்ஸ். வேறு யாருக்கும் கிடையாது, எந்த ப்ராடக்ட்டுக்கும் கிடையாது. அக்ரி ப்ராடக்ட்லேயும் இந்த ஸ்கீம் நோட்டிஃபிகேஷனில் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் இந்த ஸ்கீம் தராங்க. இந்த ஸ்கீம் என்னன்னா, அக்ரி ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஃபாரினுக்கு கூட்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, அதில் வந்து இந்த சீ ஃப்ரைட் ஆர் ஏர் ஃப்ரைட், இந்த கப்பல் கட்டணம், விமான கட்டணத்தையும் இவங்களே கட்டி அனுப்புனாங்கன்னா, அந்த சீ ஃப்ரைட் அமௌண்ட்டு ஏர் ஃப்ரைட் அமௌண்ட்டில் ஒரு பார்ட் அமௌண்ட்டை டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் டு ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு பெனிஃபிஷியரி. ஸோ அந்த ஃப்ரைட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கங்கிற அந்த டாக்குமெண்ட்ஸில் சப்மிட் பண்ணணும், டிஜிஎஃப்டியில் அவங்க சப்மிட் பண்ணணும். இது வந்து கண்ட்ரி வைஸ் டிஃபர் ஆகும், ப்ராடக்ட் வைஸும் டிஃபர் ஆகுது, கண்ட்ரி வைஸ் டிஃபர் ஆகுது. சி மோட்ல அனுப்புனாங்கன்னா ஒரு ஃபுல் கண்டெய்னர் லோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டெய்னர் 20 ஃபீட்டு, ஸோ 20 ஃபீட் 40 ஃபீட் இருக்கு, ஒரு 20 ஃபீட் கண்டெய்னர். அதுலேயும் 2ஆக பிரிக்கிறாங்க, நார்மல் கண்டெய்னர், ரெஃப்ரிஜரேட்டட் கண்டெய்னர். ரீஃபர் கண்டெய்னருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக யூரோப்புக்குலாம் அனுப்பும்போது ஒரு ரீஃபர் கண்டெய்னரில் ஒரு கூட்ஸ் அனுப்புகிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அதில் டிஎம்ஏ ஸ்கீம் மூலமாக எக்ஸ்போர்ட்டருக்கு 21,000 rupees வரைக்கும் ரீஃபண்ட் ஆகுது. சிங்கப்பூர், மலேசியாலாம் அனுப்புகிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12,000 ரூபாய் வரைக்கும். இதுக்கு ஷெட்யூல் இருக்குது. இந்த இந்தியன் ட்ரேட் போர்ட்டல் நாளைக்கு இந்த வெப்சைட் காட்டுவாங்க பாருங்கள், அதில் வந்து அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி டிஎம்ஏன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா சி மோடில் போனால் எவ்வளவு, ஏர் மோடில் போனால் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ டிஎம்ஏங்கிறத பார்க்க முடியும். அதே போல் எம்இஐஎஸும் அந்த ஹச்எஸ் கோட் போட்டிங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வருதுங்கிறத பார்க்க முடியும், ட்ராபேக் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்க முடியும், ஒரே போர்ட்டல். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஸ்கீம். இது தவிர ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டருக்கு வந்து பேங்க்ல வந்து அப்ரோச் பண்ணிட்டு பேக்கிங் கிரெடிட் ஆர் ப்ரீ ஷிப்மெண்ட் கிரெடிட்னு ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ ப்ரொவைடட் ஆல் பேங்க் ரெக்யர்மெண்ட்ஸ், கொலாட்ரல்ஸ் என்னவோ அதெல்லாம் கொடுத்து தான். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம்னு இருக்குது. இது ப்ராடக்ட்டுக்கு ஏற்றபடி இருக்குது. இது நமக்கு தெரியும் ஓரளவுக்கு, எம்எஸ்எம்இ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் மாதிரியே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு 3%லேருந்து 5% கவர்மெண்ட்டோட பேஸ் ரேட்லேருந்தே லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் தே வில் கெட் த லோன்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் அட் த ரேட் ஆஃப் 5% ஆர் 6%ல கிடைக்கும். இது வந்து ஷார்ட் டேர்ம் லோன். இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வரக்கூடிய ரியலைசேஷனில் அவங்க வந்து இது பண்ணணும், அந்த லோனை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். வேற பைசா வச்சு இதை வந்து முடிக்கக்கூடாது. இது ஒன்று. ஸோ இது ஒரு ஸ்கீம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஸ்கீம்ஸ். இதெல்லாம் வந்து போஸ்ட் ஷிப்மெண்ட் ஸ்டேஜ், போஸ்ட் எக்ஸ்போர்ட், ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் டிராபேக்னு ஒன்று இருக்கு, எம்இஐஎஸ்ன்னு இருக்கு, அப்பேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ROSCTLன்னு இருக்கு, அக்ரி ப்ராடக்ட்டுக்கு டிஎம்ஏன்னு இருக்கு. இந்த எம்இஐஎஸ் ROSCTL இது ரெண்டுமே டிசம்பரோட முடிஞ்சிடும். RODTEPங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ஜனவரியிலிருந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும். சரிங்களா? இதான் வந்து ஒரு பேஸ். இதான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இது பேசிக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு இருக்கு. இதை தவிர வேற என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ ஷிப்மெண்ட் ஸ்டேஜில், அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சு இன்னும் ஷிப்மெண்ட்டே பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்கு. அது என்னங்கிறது இப்போ பார்த்துலாம், ஷார்ட்டாக பார்த்துலாம்.
ஸோ இது என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ரீ எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுக்குற ஸ்கீமாக இருக்கும். இதெல்லாம் வந்து போஸ்ட் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ப்ராஃபிட் வரும். ஸோ அதெல்லாம் இன்சென்டிவைஸ்டாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு மிஷினரியை வந்து ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ஒரு சர்டன் குவாண்டம் ஆஃப் டியூட்டி பே பண்ணணும், கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும், அது குறைக்கிற மாதிரி இருக்கும். ரா மெட்டீரியல் கொண்டு வந்தாங்கன்னா அதில் பே பண்ண வேண்டிய அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி பார்ட்டை வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் இந்த ப்ரீ எக்ஸ்போர்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ். இதில் வந்து இபிசிஜி ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரி போடும்போது அவங்களுக்கு இம்போர்ட்டட் மெஷினரிஸ் வேணும், அவங்க எக்ஸ்போர்ட் ஓரியன்டான, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கமும் வாய்ப்பும் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இம்போர்ட்டட் மெஷினரிஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இபிசிஜி ஆத்தரைசேஷன், இபிசிஜி லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து டிஜிஎஃப்டியில் த்ரூ ஆன்லைனில் தான் நம்ம சப்மிட் பண்ணணும். என்ன மெஷினரி, அதோட வேல்யூ என்ன, அதுக்கு எவ்வளோ வந்து டியூட்டி ரேட்ஸ் வருது, எல்லாமே கால்குலேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறோம். தே இஷ்யூ த ஆத்தரைசேஷன் ஆர் லைசன்ஸ். அது வந்துடுச்சுன்னா அந்த மெஷினரி வரும்போது அந்த மெஷினரியை வந்து நம்ம வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாமல் கிளியர் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெஷினரிக்கு இம்போர்ட் டியூட்டி வந்து அப்ராக்சிமேட்டாக ஃபார் கால்குலேஷன் பர்பஸுக்காக 30% வச்சுக்கிறோம். 1 crore மெஷினரி வேல்யூ 30%, 30 lakhs rupees வந்து பே பண்ண வேண்டாம். பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க மெஷினரியை வந்து கிளியர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட், இது நிறைய பேர் மறந்துடுவாங்க, அந்த 30 lakhsக்கு ஈக்குவலாக ஒரு பேங்க் கேரண்டி அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணும். இதுலேயும் வந்து எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரர்ஸுக்கு சில கன்செஷன்ஸ் இருக்குது. அது ப்ரமோஷன் கவுன்சிலில் மெம்பராக இருக்கணும், எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரராக இருக்கணும், ஜிஎஸ்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்க 5% பேங்க் கேரண்டி கொடுத்தா போதும். ஸோ அந்த பேங்க் கேரண்டி கொடுத்துட்டு அதை டியூட்டியே கட்டாமல் கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தே ஹாவ் ஒன் ஆப்ளிகேஷன், ஏன்னா டியூட்டி இல்லாமல் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும், எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது என்ன எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா 6 times ஆஃப் த டியூட்டி சேவ்டு அமௌண்ட். 30 லட்ச ரூபாய் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்கன்னா அது மாதிரி 6 மடங்கு, 6 மூணு 18, 1,80,00,000 ரூபாய் ஒர்த்துள்ள கூட்ஸை வந்து அவங்க மெஷின் வாங்கின தேதியிலிருந்து 6 வருஷத்துக்குள்ளார எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டணும். They have to achieve exports. They have to show the export performance to the quantum of, to the value of 6 times of duty saved amount in 6 years from the date of issue of this EPCG authorization, EPCG license. இது வந்து அதை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சப்மிட் பண்ண அந்த பேங்க் கேரண்டியை திரும்ப வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் வந்து அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்போர்ட் கிளஸ்டர்ஸில் இந்த ஸ்கீமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டரும் பண்ணலாம், மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டரோட டைப் பண்ணி இதை அப்ளை பண்ணலாம் மெஷினரிஸ் தேவைன்னா. இது வந்து இபிசிஜி. அடுத்து அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம்ங்கிறது, சார் மெஷினரிக்கு இபிசிஜி, எங்களுக்கு ரா மெட்டீரியல் வேணுமே. ஸோ அந்த மாதிரி ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஸ்கீம் தான் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் வந்து ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், கன்சியூமபிள்ஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டியூட்டி ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இம்போர்ட் பண்ண மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி அவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் இதுல வந்து ஆப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ பேஸ்டு ஆப்ளிகேஷன், அனதர் ஒன் இஸ் கால்டு குவான்டிட்டி பேஸ்டு ஆப்ளிகேஷன். இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன்ல ஒரு நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க, சயான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சயான்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் நார்ம்ஸ். ஸோ அந்த சயான்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் புக்கு. அந்த புக்கில் வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷூ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர் லெதர் தேவைப்படும், எத்தனை இன்னர் சோல் தேவை, எத்தனை அவுட்டர் சோல் தேவை, தென் அந்த சோல்ஸ் எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று அட்டாச் பண்ணுறதுக்கு எத்தனை கிராம்ஸ் ஆஃப் அதசிவ்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற வாட் ஆர் ஆல் த இன்புட்ஸ் ரெக்வயர்ட், ஹவு மச் குவான்டிட்டி இஸ் ரெக்வயர்ட் டு கிவ் அ சர்டன் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்
ப்ராடக்ட், ஒரு ஷூ கொடுக்கறதுக்கு என்ன வேணுங்கிறது அழகா கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டர் எவ்வளோ வேல்யூ, எத்தனை கூட்ஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டி கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாரோ அதுக்கேற்றபடி எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணுங்கிறத அவங்க கால்குலேஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கூட்ஸ், அந்த ரா மெட்டீரியல் கொண்டு வரும்போது டியூட்டி இல்லாமல் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு அவர் அந்த அப்ளிகேஷன்ல, அந்த லைசன்ஸ் அப்ளிகேஷன்ல எத்தனாயிரம் பீஸ் நான் ஷூ எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி கமிட் பண்ணாரோ அத்தனாயிரம் பீஸை வந்து அவங்க என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டணும். தே ஹாவ் டு அச்சீவ் தட் குவான்டிட்டி டார்கெட் அண்ட் ஆல்சோ வேல்யூ டார்கெட். இம்போர்ட் பண்ற வேல்யூ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore இருந்ததுன்னா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி ஏர்ன் பண்ணது குறைஞ்சபட்சம் 15% வேல்யூ அடிஷன் இருக்கணும். இம்போர்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணது 1 crore, பட் நான் அந்த மெட்டீரியல் கொண்டு வந்து லேபரை நான் யூஸ் பண்ணி நான் ப்ராடக்டை வந்து வேல்யூ ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி ஏர்ன் பண்ணது குறைஞ்சபட்சம் மினிமம் வேல்யூ அடிஷன் 15% அச்சீவ் பண்ணி காட்டணும். திஸ் இஸ் கால்டு வேல்யூ பேஸ்டு ஆப்ளிகேஷன். இது வந்து அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன்ல இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் உடைய ஒரு ஜிஸ்ட். இது வந்து ரா மெட்டீரியல் டியூட்டி ஃப்ரீயா இம்போர்ட் பண்ணலாம். இது வந்து நமக்கு இப்போ ரா மெட்டீரியல் குவாலிட்டியா சீப்பா வெளியில கிடைக்குதுன்னா கொண்டு வந்து இங்க நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணிட்டு வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான் டிஎஃப்ஐஏ ஸ்கீம். இந்த டிஎஃப்ஐஏ ஸ்கீம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் திங். இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து இந்த நம்ம இது பண்றோம் இல்லைங்களா, இந்த எம்இஏஎஸ் இது மாதிரி எல்லாம் நம்ம அமௌண்டா வாங்கிக்கிறோம். டூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்ட்னு அதில் எந்த ப்ராடக்டை வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலான்னு. பட் இதில் வந்து நான் ரெகுலராக எனக்கு இந்த ரா மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாருன்னா இவங்க இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஷிப்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி லைசன்ஸ் மாதிரி டிஎஃப்இஏ ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து இப்போ நான் அதில் என்ன சொன்னேன்னா 70,000 rupeesன்னு போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன். பட் இதில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா இவங்க என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அதுக்கு என்ன ரா மெட்டீரியல் தேவையோ அந்த ரா மெட்டீரியல் நேமோ குவான்டிட்டி அளவோட கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அந்த ப்ராடக்டை வந்து அவருக்கு தேவையான அந்த இன்புட் ப்ராடக்ட்டை டியூட்டி ஃப்ரீயாக அவங்களால இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து போஸ்ட் எக்ஸ்போர்ட் பேசிஸில் அவங்க வாங்கினாங்கன்னா அந்த மெட்டீரியலை கிளியர் பண்ணும்போது பேங்க் கேரண்டி எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார். அடுத்த ஷிப்மெண்ட்டுக்கு அவருக்கு ரா மெட்டீரியல் வேணும்னா டியூட்டி ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் அவருக்கு அந்த ரா மெட்டீரியல் தேவையில்லைன்னா அந்த லைசன்ஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து இன்புட்டாக கொடுக்கறது, அது பணமாக கொடுக்கறது, இது இன்புட்டாக கொடுக்கறது தான் டிஎஃப்ஐஏ அப்படிங்கிற இந்த ஸ்கீமினுடைய ஒரு டிஃபரன்சஸ். சரி, தென் அதுக்கப்புறம் 100% EOU இது மாதிரி எஸ்டிபி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க், இஹெச்டிபி இப்படி எல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிஃபோர் கமென்சிங் த பிஸ்னஸ் இட் செல்ஃப் அவங்க வந்து இதுக்கு டெவலப்மெண்ட் கமிஷனர்னு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து பர்மிஷன் வாங்கணும். லெட்டர் ஆஃப் இன்டென்ட், லெட்டர் ஆஃப் பெர்மிட் அப்படின்ல பர்மிஷன் இருக்கு. அதில் கொடுத்துட்டு இவங்க யூனிட்டை வந்து செட் பண்ணிட்டு வாட் எவர் தே இம்போர்ட், ஃபாரின்ல இருந்து எதை இம்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது. ஸோ ஆனால் என்னன்னா ஒரு கண்டிஷன் என்னன்னா வாட் எவர் தே மேனுஃபேக்சர் தே ஹாவ் டு எக்ஸ்போர்ட். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு 100% EOUன்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேருக்கு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் யூனிட், எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் டெக்னாலஜி பார்க் யூனிட், பயோடெக்னாலஜி பார்க் யூனிட்னு பேர். இது கான்செப்ட் என்னன்னா அவங்க வந்து வாட் எவர் தே டூ தே ஹாவ் டு எக்ஸ்போர்ட். பட் என்ன உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன ஒருனா எதை இம்போர்ட் பண்ணாலும் டியூட்டி ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். மெஷினரி, ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து டியூட்டி ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்களுக்கு ஸ்கீம். சரிங்களா? தென் அடுத்தது வந்து டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு பேர். இது என்ன டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ்னா இந்த மாதிரி 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டுக்கு சப்ளை பண்ணுறது, எஸ்டிபி யூனிட்டுக்கு சப்ளை பண்ணுறது, ஒரு இபிசிஜி ஹோல்டருக்கு மெஷின் சப்ளை பண்ணுறது, அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஹோல்டர் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காரு. பட் அதில் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. லோக்கல்லையும் கூட வாங்கிக்கலாம். அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணி லோக்கலில் வாங்கும்போது லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி இது மாதிரியான டாக்ஸஸ்லேருந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து அவரால் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஹோல்டருக்கு சப்ளை பண்ணுற ஆர்டர் எடுத்துட்டு அவரும் வந்து இபிசிஜி லைசன்ஸ் வாங்கிக்கலாம், அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் லைசன்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். வாங்கிட்டு மெட்டீரியலை இவர் இம்போர்ட் பண்ணி அவருக்கு சப்ளை பண்ணலாம். அதே போல் ஒரு சில நேஷனல் லெவல் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் கூட சப்ளை பண்ணோம்னா அவங்களும் அந்த இபிசிஜி ஸ்கீம், அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஃபாரின்ல இருந்து டியூட்டி ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ணி சப்ளை பண்ண முடியும்.
சரிங்களா. இதெல்லாம் வந்து டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இது இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் 2 out of 4 years உடைய டர்ன் ஓவரை வந்து பேஸ் பண்ணி இது வந்து $, இன் மில்லியன்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பாலிசியில் இருக்குது. இவ்வளோ எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. 1 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், 2 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ். இதனால என்னன்னா இவங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸாமினேஷன் இல்லாமலே கிளியர் ஆகும். மேக்ஸிமம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸில் கிளியர் பண்ணுவாங்க. அதே போல் இந்த மாதிரி இபிசிஜி ஸ்கீம், அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம், இதிலெல்லாம் மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணாங்கன்னா பேங்க் கேரண்டி வந்து இவங்க கொடுக்க தேவைப்படாது. பேங்க் கேரண்டி தேவைப்படாது. அப்புறம் சயான்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் நார்ம்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் நார்ம்ஸ் வந்து சில சமயம் சில ப்ராடக்ட்டுக்கு இல்லைன்னா ஃபிக்ஸ் பண்ண சொல்லி அப்ளை பண்ணலாம். ஃபிக்ஸேஷன் ஆஃப் சயான் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஹோல்டர் அப்ளை பண்ணாங்கன்னா ப்ரியாரிட்டி பேசிஸில் அந்த அப்ளிகேஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபிக்ஸேஷன் வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஹோல்டர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு சில கம்பெனிஸனோட லெட்டர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபைடு 1 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், 2 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ்னா இது மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்கீம்ஸை பற்றி ஒரு பேசிக்காகும்.